Start. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். டுடே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பினாமினல் என்ன பார்க்க போறோம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற டாபிக் பார்க்கலாம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல ஃபர்ஸ்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? refers to the transfer or movement of mass from higher concentration to lower concentration. இப்போ எந்த இடத்துல அதிக மாஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு மூவ்மெண்ட் நடக்கிறது தான் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜியன். இந்த பிரைமரி டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் வந்து மாஸ் டிரான்ஸ்ஃபர் இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ன்றது என்னன்னா டிஃபரன்ஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் இதுதான் சொல்லுவாங்க. இன்னும் இதை வேற எப்படி சொல்லலாம்னா மாஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் டியூ டு த டிஃபியூஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் அதே மாதிரி தான் முன்ன சொன்ன மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் மாதிரி தான் இங்கேயும் டிஃபியூஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் லெவல். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல டிஃப்யூசிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்கு, கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃப்யூசிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு பார்க்கலாம். Diffusion mass transfer takes place due to the molecular diffusion. The molecular diffusion தான் இங்க மெயின். molecular diffusion from higher concentration to the lower concentration. அப்படி நடக்கும்போது அங்க என்ன இருக்குன்னா வித் ஆல்மோஸ்ட் ஜீரோ வெலாசிட்டியில இருக்கும். diffusion mass transfer is similar to the conduction heat transfer. நம்ம படிச்சிருப்போம் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் தான் படிச்சிருப்போம். இந்த diffusion mass transfer வந்து எந்த மாதிரியே இருக்கும்னா கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா fumes forming in the test tube due to the chemical reaction. நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து சாம்பிள் ப்ரிப்பேர் பண்றதை வந்து படிச்சிருப்போம். படிக்குள்ள ஃபியூம்ஸ் அடியில் ஒரு தட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிறதா இதுக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து வந்து கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த பல்க் மூவ்மெண்ட். ஓகே Start. takes place due to bulk movement the space concentration region. அங்க டிஃப்யூசிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல வித் ஆல்மோஸ்ட் ஜீரோ வெலாசிட்டி, இங்க வந்து வித் அப்ரிசபிள் வெலாசிட்டி. கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதுக்கு சிமிலரா இருக்கும்னா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இது கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் லீவிங் ஃப்ரம் த சிம்னி இன்டு த அட்மாஸ்பியர். வீட்டுல எல்லாம் பார்த்திருப்போம் அந்த புகை கூண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்து வீட்டுல உள்ள இருக்க புகை வெளியே போறது அந்த மாதிரிதான் இது. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுல வந்து டிஃப்யூஷன் ஆஃப் லிக்விட் ஆர் கேஸ் மாலிகுல் இன்டு மீடியம். இது எப்படி நடக்குதுன்னா டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த சீப்பேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஃப்ரம் அவுட்டர் வால் இன்டு த இன்சைட் வால். வீட்டெல்லாம் பார்த்துருப்போம், இந்த மெத்தை வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல அந்த மெத்தையில இருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி ஜலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல அப்படியே லைட்டா ஒழுகுற மாதிரியே இருக்கும், அதுதான் இருக்கு. அடுத்து யூகி மோலார் கவுண்டர் டிஃப்யூஷன். இதுல வந்து டிஃப்யூஷன் ஆஃப் ஒன் constituent gas molecule of a mixture diffused oppositely into the other constituent gas molecule. இதுல இருக்கு ஆப்போசிட்லி இருக்கிறதுனாலதான் கவுண்டர் டிஃப்யூஷன் நடக்குது. and vice versa due to the concentration difference is called as Euclid counter diffusion. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸ்டீஃபன் லா ஆஃப் டிஃப்யூஷன் என்ன சொல்றதுன்னா liquid or gas molecule diffuse into the stationary gas medium. இதுதான் வந்து stationary gas medium. இந்த ஒரு வார்த்தை தான் இங்க முக்கியம் ஸ்டீஃபன் லா ஆஃப் டிஃப்யூஷன்ல. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் வெல் டிஃப்யூஸ் இன்டு த ஸ்டேஷனரி அட்மாஸ்பியரிக் காலம் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். வீட்டுல தண்ணி காய வைக்கிறதுலாம் பார்த்துருப்போம். அந்த தண்ணி காய வைக்கிறதுல இருந்து அப்படியே லேயர் வேப்பர் இந்த வாட்டர் வேப்பர் வந்து மேல ஆவியா போறத இந்த ஸ்டீஃபன் லா ஆஃப் டிஃப்யூஷன்ல சொல்றாங்க. அடுத்து வந்து கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், த ரேட் ஆஃப் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, m = h mass into a into bracketல co minus cf. இந்த h mass என்றது என்னன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், a என்றது சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து இந்த co minus cf இது கான்சன்ட்ரேஷன் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பவுண்டரி லேயர். நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே பவுண்டரி லேயர் தியரின்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி இங்க வந்து அக்ராஸ் த பவுண்டரி லேயர். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் டிஃப்யூஷன். லாஸ் ஆஃப் டிஃப்யூஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஃபிக்ஸ் லா. ஃபிக்ஸ் லான்றது என்னன்னா சிம்பிளஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஃப்யூஷன். இது வந்து ஈஸியா எதுல சொல்லலாம்னா ஃபிக்ஸ் லால சொல்லலாம். இது வந்து டெவலப் யார் பண்ணாங்கன்னா அடால்ஃப் ஃபிக் 19th century டெவலப் பண்ணாரு. மெயின் கான்செப்ட் என்னன்னா மோலார் ஃப்ளக்ஸ் டியூ டு த டிஃப்யூஷன் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதுதான் வந்து இங்க மெயின் கான்செப்ட்.
அடுத்து என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அட் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த செகண்ட் டெரிவேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் வித் த ஸ்பேஸ். நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்ன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நடக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கான்சன்ட்ரேஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். எங்கன்னா இந்த ஸ்பேஸ் நார்மலா இருக்க மீடியத்துல. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து NI is equal to minus DI இன்ட்டு அது வந்து டெல் CI. இதுல NIன்றது என்னன்னா மோலார் ஃப்ளக்ஸ். மோலார் ஃப்ளக்ஸோட யூனிட் என்னன்னா மோல் மீட்டர் பவர் -2 இன்ட்டு செகண்ட் பவர் -1. இதுதான் வந்து மோலார் ஃப்ளக்ஸோட யூனிட். அடுத்து டிஐன்றது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். அடுத்து சிஐன்றது வந்து கான்சன்ட்ரேஷன் மோல். இதோட யூனிட் என்னன்னா மீட்டர் பவர் -3. அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோ சிஐ பிளஸ் டோ டி பிளஸ் டெல் என்ஐ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து அந்த மேல NI ஒரு ஈக்குவேஷன் எழுதிருப்போம். NI ஈக்குவல் டு மைனஸ் டிஐ இன்ட்டு டெல் சிஐ. இந்த ஈக்குவேஷன் எடுத்து இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா டெல் சிஐ பை டெல் டி பிளஸ் டோ சிஐ பை டோ டி பிளஸ் டெல் இன்ட்டு டிஐ இன்ட்டு டெல் சிஐ ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுங்க உள்ள. டோ சிஐ பை டோ டி மைனஸ் டிஐ டெல் ஸ்கொயர் சிஐ ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுல நெகட்டிவ்ல இருக்கிறத அந்த பாசிட்டிவ் சைட்ல கொண்டு போனா டோ சிஐ பை டோ டி ஈக்குவல் டு டிஐ டெல் ஸ்கொயர் சிஐன்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். இதுல டிஐன்றது என்னன்னா கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் ஃபார் எதுக்குன்னா ஃபார் ட்ரூ டைல்யூட் சொல்யூஷன். நம்மளுக்கு டைல்யூட்னு தெரியும், கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. இது எதுக்குன்னா ட்ரூ டைல்யூட் சொல்யூஷனுக்கு இருக்கும். இந்த ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல எதுக்குன்னா குட் அசம்ஷன் ஃபார் டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ். இதுதான் வந்து ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல மெயின்லி யூஸ் பண்றது. அடுத்து வந்து ஃபிக்ஸ் செகண்ட் லா. ஃபிக்ஸ் செகண்ட் லால வந்து லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த லீனியர் ஈக்குவேஷன் வேரியபிள் டிபெண்டன்ட் பீயிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கெமிக்கல் ஸ்பீசிஸ். கெமிக்கல் ஸ்பீசிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த HCl மாதிரி சொல்யூஷன் தான் கெமிக்கல் ஸ்பீசிஸ் தான் சொல்லுவோம். அடுத்து டிஃப்யூஷன் ஆஃப் ஈச் கெமிக்கல் ஸ்பீசிஸ் அக்ராஸ் இண்டிபெண்டன்ட்லி. இண்டிபெண்டன்ட்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போட்டு சொல்லியிருக்காங்க. டோ n இன்ட்டு எக்ஸ் கமா டி பை டோ டி ஈக்குவல் டு டி இன்ட்டு டோ ஸ்கொயர் n பை டோ ஆஃப் x ஸ்கொயர். இதுல dன்றது என்னன்னா டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். n is the function of position and time. இந்த x, t ன்னு இருக்குல்ல, டோ n is a function of x, t, f of x, t நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி வந்து டோ n into x, t அதான் function of position and time. அடுத்த ஈக்குவேஷன் கீழே பார்த்தோம்னா n into x, t equal to c divided by root of 4 pi dt. அந்த n அங்க வராது, அது எடுத்துருங்க. into exponential e power minus x square divided by 4 dt. இதுல நம்மளுக்கு என்னன்றது cன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால அந்த ஈக்குவேஷன் x equal to square root of 2 dt. இப்ப ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் டிஃப்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் லா பார்த்தோம். அடுத்து டார்கன்ஸ் லா. டார்கன்ஸ் லா வந்து பைனரி கெமிக்கல் கோஎஃபிஷியன்ட் டு இன்ட்ரின்சிக் அண்ட் செல்ஃப் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். இதுதான் வந்து மெயினா இருக்கு டார்கன்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னா சாலிட் சொல்யூஷனா இருக்கணும். அந்த சாலிட் சொல்யூஷன் வந்து டூ இன்டர் டிஃப்யூசிங் காம்பனன்ட்ஸ். அந்த டூ இன்டர் டிஃப்யூசிங் காம்பனன்ட்ஸுக்குமே வந்து do not have the same coefficient of diffusion. இதுதான் மெயின் ஈக்குவேஷன் அப்ளை பண்றதுக்கு. மறுபடியும் கிளியரா சொல்ற பாத்துக்கோங்க. டார்கன்ஸ்ல வந்து எதுக்கு அப்ளை பண்றோம்னா ஒரு சாலிட் சொல்யூஷனுக்கு அப்ளை பண்றோம். அந்த சாலிட் சொல்யூஷனுக்கு வந்து டூ இன்டர் டிஃப்யூசிங் காம்பனன்ட்ஸா இருக்கணும். அந்த டூ இன்டர் டிஃப்யூசிங் காம்பனன்ட்ஸுக்குமே வந்து சேம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஃப்யூஷன் இருக்க கூடாது. அது அப்படி இருந்தா டார்கன்ஸ் ஈக்குவேஷன் பயன்படுத்தலாம். இந்த டார்கன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னா அதுல ரெண்டு இருக்கு. டார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v equal to d1 minus d2 into dou n1 by dou x equal to d2 minus d1 into dou n2 divided by dou x. இதான் வந்து டார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ்டு டு கால்குலேட் த மார்க்கர் வெலாசிட்டி இன் எ பைனரி சிஸ்டம். நம்ம இங்கே மெயினா சொல்லும் போது சொன்னேன் பைனரி கெமிக்கல் கோஎஃபிஷியன்ட். அந்த மாதிரி தான் இங்க வந்து பைனரி சிஸ்டம். இதுல வந்து d1 and d2ன்றது வந்து டிஃபரண்ட் n
compounds having their own corresponding diffusion D1 and D2ன்றது. அடுத்து N1 N2ன்றது என்னன்னா அந்த முன்ன நம்ம எடுத்தோம் D1 D atom fraction N1 N2ன்றது represent an atomic fraction of the corresponding atom. மேல நம்ம எடுத்தோம்ல டிஃபியூஷனுக்காக D1 D2ன்னு அந்த ஆட்டத்தோட corresponding atomic fraction தான் N1 N2. அடுத்து டார்கன்ஸோட செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா D is equal to N1 into D2 plus N2 D1 into ln dou of ln A1 divided by dou ln of N1. வந்து செகண்ட் ஈக்குவேஷன். டார்கன் செகண்ட் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கால்குலேட் யூஸ் டிஃபியூஷன் கோஎஃபிஷியன்ட்காக இது யூஸ் பண்றாங்க. இது N D or a binary systemன்றது காமன் தான். அந்த N and Dன்றது என்னன்னா N1 N2ன்றது மேல பார்த்தோம்ல atomic fraction of the corresponding component. D1 D2ன்றதும் diffusion of corresponding atoms அதுதான் வந்து N1 N and Dன்றது வந்து நம்ம முன்னே பார்த்ததுதான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து mass transfer coefficient. இந்த mass transfer coefficientன்றது simplest method to describe the complex boundary condition. அதுதான் மெயின் கான்செப்ட் இங்க. simplest concept to describe the complex boundary condition. அதுதான் வந்து mass transfer coefficient. இந்த டயகிராம் பாருங்க. டயகிராம்ல வந்து கீழே ஒரு சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு. அதை வந்து CS ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆக்சிஸ் போட்டுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்ட்டு. இந்தாட்ட ஒரு டாட்டட் லைன்ல C0, இந்தாட்ட CLன்னு கொடுத்துருக்கு. CLன்றது வந்து லிக்விட் ரீஜன், ஃப்ளோ ஆஃப் லிக்விட் ரீஜன் எதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கர்வ் டிரா பண்ணுங்க கீழே இருந்து மேல வரைக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் நான் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா இதோட பேசிக் கான்செப்ட் என்ன, சிம்பிளஸ்ட் மெத்தட் டு டிஸ்கிரைப் த காம்ப்ளெக்ஸ் பவுண்டரி கண்டிஷன் இன்வால்விங் த ஃப்ளோ அண்ட் டிஃபியூஷன். இதுதான் அதோட மெயின் கான்செப்ட். இந்த டயகிராம் பாருங்க. இந்த டயகிராம் எதுக்குன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு த சாலிட். கீழே வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு CS ன்னுட்டு. இந்த பக்கம் C0ன்றது போட்டிருக்கிறது வந்து இனிஷியல். பட் CLன்றது வந்து லிக்விட் சர்ஃபேஸ், கிரவுண்ட்ல இருந்து லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு ஆகுதுன்னுட்டு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் பிளாட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு கர்வ் ஸ்டார்ட் ஆகுது. கீழே இருந்து மேல போகும்போது கர்வ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த கர்வ் வந்து வித் வெலாசிட்டி வின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல போறதுனால V of x, xy போட்டிருக்கேன். இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆன ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேல ஒரு டாட்டர் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாட்டர் லைன்ல கீழே ஸ்டார்டிங் ரீஜன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி கம்மியா இருந்திருக்கும், மேல போக அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இந்த கர்வ் பாருங்க. இது வந்து நம்ம இதுக்கு மாதிரி பார்த்திருப்போம். எங்க பார்த்திருக்கோம்னா பவுண்டரி லேயர் தியரின்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த பவுண்டரி லேயர் தியரியில இதே மாதிரி பார்த்திருப்போம். அடுத்து வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இப்போ அந்த ஃப்ளக்ஸ் பார்த்தோம்னா ஒரு டயகிராம். அந்த டயகிராம்ல ஃப்ளக்ஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் இன்டு த சாலிட். அந்த ஃப்ளக்ஸ் என்ன டினோட் பண்ணிருக்கேன்னா NF(IY) டினோட் பண்ணிருக்கேன். அட் என்ன கண்டிஷன்லாம் அட் y = 0. ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம். 1/s. S வந்து சர்ஃபேஸ் ஏரியா இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளக்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா x டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து y = 0 அந்த கண்டிஷன்ல இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் கீழே a into dij into dou ci by dou y into ds. இது எல்லாமே வந்து at y = 0ன்ற கண்டிஷன்ல. இந்த பிராக்கெட்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா ஸ்பேஷியல் ஆவரேஜ்ன்றதை டினோட் பண்ணுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்டகிரேட்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு கடைசி என்ன கிடைக்குதுன்னா NIY into அந்த இன்ட் பிராக்கெட்ல போட்டிருக்கிறது என்ன at y = 0ன்ற கண்டிஷன் தான் அங்க பிராக்கெட்ல போட்டிருக்கேன். ஈக்குவல் டு KF into CS minus C0 என்று கிடைக்குது. இந்த KF ஓட யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்ட் யூனிட். இந்த KF is not an intrinsic property. eccentric property, intrinsic property ரெண்டு படிச்சிருக்கோம். இது வந்து is not an intrinsic property of the system ன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஈக்குவேஷன் செகண்ட் கிடைச்ச ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்றோம். இப்போ ஈக்குவேட் பண்ணா KF into CS minus C0 equal to 1/a இன்டகிரேஷன் லோயர் லிமிட்ல a dij into dou ci by dou y at y = 0 into ds. இப்போ இதுல
சிஎஸ் கேஎஃப் கிட்ட இருக்க சிஎஸ் மைனஸ் சி நாட்டை இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்கிறது கீழே கொண்டு வந்தா டிவைட் ஆகிறது. டிவைட் ஆகிட்டு நம்மளுக்கு கடைசி என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா கேஎஃப் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எஸ் இன்ட்டு 1 divided by s into cs minus c naught integration dij into dou ci by dou y at y equal to 0 into ds. இதான் நம்மளுக்கு வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கிற ஈக்குவேஷன். அடுத்து நம்ம எதை பார்க்கறோம்னா டைமென்ஷன்லெஸ் நம்பர் பார்க்குறோம். இந்த டைமென்ஷன்லெஸ் நம்பர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா பை டிவைடிங் த இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை கிராவிட்டி ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஃபோர்ஸ், இந்த மாதிரி எந்த ஃபோர்ஸுக்கு டிவைட் பண்றோம் இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை இந்த ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி, as this ratio of one force to another வந்து be a dimensionless number. This dimensionless number are called non-dimensional parameters னு சொல்றாங்க. இந்த non-dimensional parameters or dimensionless number வந்து நம்ம widely எங்க யூஸ் பண்றோம்னா மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றோம். இந்த டைமென்ஷன்லெஸ் நம்பர்ல 2 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லெவிஸ் நம்பர். இந்த லெவிஸ் நம்பர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா டிஃபைன்ட் as the ratio of thermal diffusivity to mass diffusivity. இதுதான் வந்து லெவிஸ் நம்பரோட டெஃபினிஷன். It is used to categorize the fluid flow where the simultaneous heat and mass transfer நடக்குதான்றத வந்து லெவிஸ் நம்பர் கேட்டகரைஸ் பண்ணுது. இந்த லெவிஸ் நம்பர் எப்படி நோட் பண்ணலாம்னா LE நோட் பண்ணலாம். LE equal to alpha divided by D ன்னு சொல்லலாம். அது ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை பி இன்ட்டு டிஐஎம் இன்ட்டு சிபின்னு சொல்லலாம். இதுல ஆல்ஃபான்றது வந்து தெர்மல் டிஃபிசிட்டிவிட்டி, டின்றது வந்து மாஸ் டிஃபிசிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் இருக்க எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை டில இது சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து லாம்டான்றது வந்து தெர்மல் டிஃபிசிவிட்டி, பி ஈக்குவல் டு டென்சிட்டி, டிஐஎம்ன்றது வந்து மிக்சர் ஆவரேஜ் டிஃபியூஷன் கோஎஃபிஷியன்ட், சிப்ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ லிவிஸ் நம்பரு, பிராண்டல் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிட் நம்பர் 3 நம்பர் இருக்கு. இப்போ லிவிஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்கிப்பிட் நம்பரும் பிராண்டல் நம்பரும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து லிவிஸ் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா எல் ஈக்குவல் டு எஸ்சி டிவைடட் பை பிஆர். எஸ்சின்றது ஸ்கிப்பிட் நம்பரு, பிஆர்ன்றது பிராண்டல் நம்பர். அடுத்து வந்து ஸ்கிப்பிட் நம்பர். ஸ்கிப்பிட் நம்பர்ன்றது இதுவும் வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர் தான். இது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா டிஃபைன் as the ratio of momentum diffusivity. நம்மளுக்கு 2 டிஃபியூசிவிட்டி கைனமேட்டிக் தெரியும், அப்சல்யூட்டும் தெரியும். இங்க வந்து கைனமேட்டிக் டிஃபியூசிவிட்டி அண்ட் மாஸ் டிஃபியூசிவிட்டி, இதுதான் வந்து டெஃபினிஷன். இது வந்து யூஸ்டு டு கேட்டகரைஸ் ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் வேர் தேர் ஆர் சைமல்டேனியஸ் மொமெண்டம் அண்ட் மாஸ் டிஃபியூஷன் கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்குதான்றது வந்து கேட்டகரைஸ் பண்ணுது. இங்க என்னன்னு பார்த்தோம்னா சைமல்டேனியஸ் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதான்னு பார்க்கிறோம்னா நம்மளுக்கு வந்து சைமல்டேனியஸ் மொமெண்டம் அண்ட் மாஸ் டிஃபியூஷன் கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்குதான்றதை பார்க்கிறோம். Gibbon number is the ratio of shear component of diffusivity viscosity. Diffusivity viscosity என்றது என்னன்னா density to diffusivity for mass transfer D divided by D. இந்த V divided by D என்றது எப்படி எழுதலாம்? mu divided by pro into D. S equal to viscous diffusion divided by molecular diffusion rate. நம்மளுக்கு V என்றது என்னன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இது யூனிட் என்னன்னு பார்த்தா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். டின்றது மாஸ் டிஃபிசிவிட்டி, இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். மியூன்றது டைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், என்எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கேஜி பர் மீட்டர் செகண்ட். பி ப்ரோன்றது டென்சிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட், இதோட யூனிட் என்னன்னா கேஜி பர் மீட்டர் கியூப். தேங்க்யூ.